முதன்மை செய்திகள் 50 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி போட்டியிட உள்ளார். டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சி பிரதிநிதிகளுடன் பேசிய பின் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வேட்பாளர் பெயரை வெளியிட்டார். இதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த கார்கே இந்தியா கூட்டணி சார்பில் கருத்தொற்றுமையுடன் வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். சுதர்சன் ரெட்டி வியாழக்கிழமையன்று வேட்புமனு தாக்கல் செய்வார் என தெரிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜகவைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிடும் நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த சுதர்சன் ரெட்டி களமிறக்கப்பட்டுள்ளது. அனைவரின் கவனத்தையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இதன் மூலம் இரு வேட்பாளர்களுமே தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இதில் வாக்களிக்க உள்ளனர். தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக காங்கிரஸ் போர்க்கொடி உயர்த்தியுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகள் அதன் பிடியை வலுப்படுத்தி வருகின்றன. நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமையும் போராட்டம் தொடர்ந்தது. நாடாளுமன்ற வளாகத்தின் வெளியே திரண்ட எதிர்க்கட்சிகள் குரலி வித்தை, வாக்கு திருட்டு என பொருள்படும் பதாகைகளை ஏந்தி போராட்டம் நடத்தினர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, அக்கட்சி எம்பி பிரியங்கா காந்தி, சமாஜ்வாதி கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பதற்காக அவரை ஆதரிக்க வேண்டிய நெருக்கடி இருக்காது என தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வபெருந்தகை கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் மீது பற்றுள்ளவர்கள் என மக்கள் ஏற்க மாட்டார்கள் என தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்களுக்காக பாஜக என்ன செய்துள்ளது என கேள்வி எழுப்பியுள்ள அவர் வரி பங்கீடு, பள்ளிக் கல்வித்துறைக்கான நிதியை கூட வழங்காமல் மத்திய அரசு இருந்து வருவதாக குறிப்பிட்டார். தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி வரும் 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிவித்துள்ளது. பாமகவை பிளவுபடுத்துவது போன்ற தலைமைக்கு கட்டுப்படாத செயல்களில் ஈடுபடுவதாக அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பாக அமைக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் கூட்டம் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் குற்றச்சாட்டுகளுக்கு வரும் 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், ஆம்புலன்ஸ் செல்லும் பிரதான சாலைகளில் அவர் கூட்டம் போடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதல்வராக இருந்து கொண்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்களை மிரட்டும் தொனியில் பேசுவது அநாகரிகமானது என சாடியுள்ளார். இதுபோன்ற செயல்களை நிறுத்திக் கொள்வது நல்லது என்றும் தொடர்ந்து இதை செய்வது அவரது தரத்தை குறைத்துவிடும் எனவும் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். ஆம்புலன்ஸ் விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி முன்வைத்த குற்றச்சாட்டை 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அணைக்கட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சந்திரா என்பவருக்கு உடல்நிலை மோசமடைந்ததாகவும் அவரை வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவே பள்ளிக்கொண்டாவிலிருந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணைக்கட்டு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் வேறு ஒரு நோயாளிக்காக சென்றிருந்ததால் பள்ளிக்கொண்டாவில் இருந்து ஆம்புலன்ஸ் அழைத்து வரப்பட்டதாக கூறியிருக்கிறது. மதுரையில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டிற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த மாநாட்டிற்காக கட்சியின் கொடியில் உள்ளவாறு வாகைப்பூ மற்றும் யானை சின்னங்கள் பொறிக்கப்பட்ட பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மேடையின் இடதுபுறத்தில் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் மரத்திலான பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. இதில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோரை விஜய் கைப்பிடித்து அழைத்துச் செல்வது போல அந்த பதாகைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேடையின் வலதுபுறத்தில் உங்கள் விஜய், நான் வருகிறேன் என்ற மர பதாகை வைக்கப்பட்டுள்ளது. தவேகவின் 2வது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. 250 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மாநாட்டு திடலில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு பாதைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரமுகர்கள், பொதுமக்கள் நடந்து செல்ல தனித்தனி பாதைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 3 கட்ட சோதனைகளுக்கு பிறகு ரசிகர்கள், தொண்டர்களும் அனுமதிக்கப்பட உள்ள நிலையில் திடலுக்கு எதிரில் 3 இடங்களில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் நடைபெறவுள்ள தவேகவின் 2வது மாநில மாநாட்டில் 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பணியில் ஈடுபட உள்ளனர். மாநாட்டு திடலில் 25 மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்ட நிலையில் 500 மருத்துவ பணியாளர்கள் பணியில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை ஏற்பட்ட பிரச்சினைகளை சமாளிக்கும் நோக்கத்தில் மருத்துவ முகாம்களுடன் அனைத்து வசதிகளுடன் கூடிய ஆம்புலன்ஸ்களையும் தயார் நிலைக்கு வைத்திருக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
திமுக பொருளாளரும் முன்னாள் ஒன்றிய அமைச்சருமான TR பாலுவின் மனைவி ரேணுகாதேவி சென்னையில் காலமானார். இவர் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜாவின் தாய் ஆவார். 79 வயதாகும் ரேணுகாதேவி உடல்நலக்குறைவால் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். தியாகராய நகர் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த ரேணுகாதேவியின் உடலுக்கு தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். சென்னை கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளுக்காக 2442 கோடியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ளது. கோயம்பேட்டிலிருந்து முகப்பேர், அம்பத்தூர், திருமங்கலம், ஆவடி வழியாக பட்டாபிராம் வரை அமையவுள்ள இந்த மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் 19 உயர்மட்ட மேம்பால ரயில் நிலையங்களும் அமைய உள்ளன. தனக்கு எதிரான வழக்கை நிராகரிக்க கோரி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த உரிமையியல் நீதிமன்ற உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. வழக்கின் விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்த நீதிபதி பாலாஜி மனு குறித்து சூரியமூர்த்தி பதிலளிக்க உத்தரவிட்டு செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தார். பழனிசாமி அதிமுக பொதுச் செயலராக தேர்வானதற்கு எதிராக O. பன்னீர்செல்வம், சூரியமூர்த்தி ஆகியோர் தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை நிராகரிக்க கோரிய பழனிசாமியின் மனுவை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வேலூரில் பரப்புரை பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பல்வேறு சங்கத்தினரை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். மாங்கூழ் தொழிற்சாலை, பாலாற்றில் தடுப்பணை, சிப்காட் திட்டத்தை கைவிடுவது போன்ற கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். கட்டுமான தொழிலாளர்களின் ஓய்வூதியத்தை உயர்த்துதல் மற்றும் மர விவசாயத்தை ஊக்கப்படுத்துதல் போன்ற கோரிக்கைகளும் இதில் அடங்கும். வேலூர் அணைக்கட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பரப்புரை கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் வாகனத்தை ஓட்டிச் சென்ற சுரேந்திரன் தான் தாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தை சூழ்ந்து கொண்டு தனது அடையாள அட்டையை பிடுங்கியதாக கூறிய அவர் தன்னுடன் வந்தவரின் சட்டையை பிடித்து இழுத்து அச்சுறுத்தியதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்கள் உயிரை காப்பாற்றவே தங்கள் உயிரை பணயம் வைத்து இப்பணியில் ஈடுபடுவதாக கூறிய அவர் தங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாக அவர் தெரிவித்தார். ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இலங்கை கடற்படையின் நடவடிக்கையை கண்டித்து மீனவ சங்கத்தினர் 8வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை தீவிரப்படுத்தும் விதமாக தங்கச்சி மடத்தில் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். தண்டவாளத்தில் அமர்ந்து 500க்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மீனவ அமைப்புகளுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இதையடுத்து ராமேஸ்வரம் தாம்பரம் விரைவு ரயில் 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டுச் சென்றது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தறி தொழிலாளி ரேபீஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இளவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தறி தொழிலாளியான குப்புசாமியை 3 மாதங்களுக்கு முன் அவரது வளர்ப்பு நாய் கடித்ததாக கூறப்படுகிறது. நாய்க்கடிக்கு அவர் சிகிச்சை எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் ரேபீஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த குப்புசாமி சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சந்தித்து பேசினார். டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மக்களவை உறுப்பினர் கனிமொழி உடனிருந்தார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்துக்கு தர வேண்டிய நபார்டு நிதியை விரைந்து விடுவிக்க கோரி முதல்வர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை மத்திய அமைச்சரிடம் அவர்கள் சமர்ப்பித்தனர். டெல்லியில் நடைபெறும் மாநில நிதியமைச்சர்கள் மாநாட்டில் தங்கம் தென்னரசு பங்கேற்க இருக்கின்றார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பைக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. கனமழை காரணமாக மும்பையில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மும்பைக்கு அருகே உள்ள தானே, ரத்னகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கல்லூரிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவின் தானே நகரில் கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய சுரங்கப்பாதையில் சிக்கிய காரில் இருந்தவர்களை உள்ளூர்வாசிகள் பத்திரமாக மீட்டனர். சுரங்கப்பாதை வெள்ளத்தில் மூழ்கியதை அறியாமல் சென்ற காரில் இருந்தவர்கள் அச்சத்தில் உறைந்தனர். சமயோஜிதமாக யோசித்த உள்ளூர் இளைஞர்கள் சிலர் உடனடியாக தண்ணீரில் குதித்து கார் அருகே நீந்திச் சென்றனர். கார் கதவுகளை திறந்து உள்ளே இருந்தவர்களை பத்திரமாக மீட்டு வெளியே கொண்டு வந்தனர்.
டெல்லியில் தொடர் மழை காரணமாக யமுனா பஜார் போன்ற தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. யமுனை ஆற்றில் நீர்மட்டம் அபாய அளவான 205.3 மீட்டரை கடந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. 2 நாட்களுக்கு முன்பு ஹரியானா மாநிலம் யமுனா நகர் மாவட்டத்தில் உள்ள ஹத்னிகுண்ட் தடுப்பணையின் 18 மதகுகளும் திறக்கப்பட்டன. இதனால் யமுனை ஆற்றில் நீர்வரத்து கடுமையாக அதிகரித்துள்ளது. ஆற்றிலிருந்து வெளியேறிய உபரி நீர் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்திருக்கிறது. இதனால் அப்பகுதியில் வசித்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பொழிவு தீவிரமடைந்துள்ளது. கேரளாவில் மத்திய மற்றும் வடக்கு பகுதியில் உள்ள மாவட்டங்களில் மழை அதிக அளவில் பெய்துள்ளதால் பத்தனம்திட்டா, இடுக்கி, திருச்சூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள அணைகள் நிரம்பி வருகின்றன. இதனால் அவற்றில் நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டு வருகிறது. ஆந்திராவில் கிருஷ்ணா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 5 லட்சம் கன அடி தண்ணீர் பிரகாசம் அணைக்கு வந்து கொண்டுள்ளது. மக்கள் எச்சரிக்கையாக இருக்க மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ஒடிசா மாநிலத்தில் பலத்த மழை பொழிவு உள்ளது. கோராபுட், மல்காகிரி, காலஹண்டி, கந்தமால் உள்ளிட்ட மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சில பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டதால் சாலைகள் மூடியுள்ளன. உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கங்கை நதி அபாய அளவை தாண்டி ஓடிக்கொண்டுள்ளது. கரையோரம் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம் மாற்றப்பட்டுள்ளனர். இமாச்சல பிரதேச மாநிலம் குல்லு மாவட்டத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கில் பாலம் ஒன்று இடிந்ததுடன் 3 கடைகளும் இடிந்தன. வடமேற்கு மற்றும் வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்தது. ஒடிசா மாநிலம் கோபால்பூர் அருகே மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்தது. இது வடமேற்கு திசையில் தெற்கு ஒடிசா வழியே நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் டெல்லி, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களில் அதி கனமழை தொடரும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கனமழையால் வட மாநிலங்கள் தத்தளிக்கும் நிலையில் அதன் தீவிரம் அதிகமாகலாம். இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் சென்ற ஜூலை மாதத்தில் 5.2% குறைந்துள்ளது. இது கடந்த ஜூன் மாதத்தில் 5.6 இருந்ததாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் விவசாயம், உற்பத்தி மற்றும் சேவைத் துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்ததே வேலைவாய்ப்பின்மை விகிதம் குறைய காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நகர்ப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மை விகிதத்தில் இன்னும் சவால்கள் நீடிப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வணிக நெருக்கடிகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியா, சீனா, ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தைகள் வேகம் பெற்றுள்ளன. ரஷ்ய அதிபர் புதின் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருந்த நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 3 நாள் பயணமாக மாஸ்கோ புறப்பட உள்ளார். அவர் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜே லாவ்ரோவை சந்தித்து பேச உள்ளார். முன்னதாக கடந்த வாரம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்ய அதிபர் புதினை மாஸ்கோவில் சந்தித்திருந்தார். பொருளாதார சூழல்கள் அடிப்படையில் வரும் ஆண்டும் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்போவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது என கூறி இந்தியாவுக்கு அமெரிக்கா வரி நெருக்கடிகளை அளித்து வருகிறது. இந்நிலையில் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி தொடரும் என இந்தியன் ஆயில் கூறியுள்ளது. எனினும் கச்சா எண்ணெய்க்கு ரஷ்யா அளிக்கும் தள்ளுபடி பீப்பாய்க்கு $1.5 முதல் $2 குறைந்துவிட்டதாகவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. ஜிஎஸ்டியில் மாற்றங்கள் செய்யப்பட இருப்பதால் உள்நாட்டில் விலைவாசி குறையும் என்றும் அதனால் கடன் வட்டி விகிதங்கள் மேலும் குறைய வாய்ப்பு உள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். ஜிஎஸ்டியில் சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்படும் போது பொருட்களின் விலை குறைய வாய்ப்பு உள்ளதாகவும் அதனால் பணவீக்க விகிதங்கள் 0.4% முதல் 0.8% வரை குறையக்கூடும் என கூறப்படுகிறது. இதனால் நுகர்வு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. ரிசர்வ் வங்கி ஏற்கனவே கடன் வட்டி விகிதங்களை 1% குறைத்த நிலையில் அடுத்த ஓராண்டுக்குள் மேலும் 0.5% குறைக்க வாய்ப்பு உள்ளது. ஜவுளித்துறையை ஊக்குவிக்கும் விதமாக பருத்திக்கான இறக்குமதி வரியை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் ஜவுளித்துறையில் வருவாய் இழப்பு அதிகரிக்கும் என தொழில்துறையினர் கவலை தெரிவித்தனர். செயற்கை நூலிழைக்கு ஜிஎஸ்டியை 5% குறைக்க வேண்டும், பருத்தி இறக்குமதிக்கு வரியை நீக்க வேண்டும் என பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் பருத்திக்கான 11% இறக்குமதி வரி 42 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் 5706 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளது. இதற்கு சர்வதேச அளவில் நிகழும் போர் பதற்றங்கள், இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த போரும் காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஏர் இந்தியா குழுமத்தில் 1468 விமானங்களும்
ஆகாசா ஏர் நிறுவனத்தின் 64 விமானங்களும், அலையன்ஸ் ஏர் நிறுவனத்தின் 499 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இண்டிகோவின் 3274 விமானங்கள், ஸ்பைஸ் ஜெட்டின் 401 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 40 ரூபாய் விலை குறைந்து 9235 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 320 ரூபாய் விலை இறங்கி 73880 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை குறைந்து 126 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜம்மு காஷ்மீர் அரசின் ஒருங்கிணைந்த செம்மறியாடு வளர்ப்பு திட்டத்தின் மூலம் பல தொழில் முனைவோர் உருவாக்கியுள்ளனர். தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு மானிய விலையில் செம்மறியாடுகளை அரசு வழங்கி வருகிறது. அதன்படி ஆடுகளை பெற்றவர்களின் வாழ்க்கை தரம் தற்போது உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இறைச்சிக்காக மட்டுமின்றி செம்மறியாடுகளின் பாலுக்கும் நல்ல விலை கிடைப்பதாக கூறப்படுகிறது. 6 முதல் 7 ஆடுகள் வரை மானிய விலையில் கிடைக்க பெற்றவர்கள் தற்போது 40 ஆடுகள் வரை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. 2023 ஜூன் மாதம் சக்தி என்ற பெயரில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது. அன்று முதல் கடந்த ஜூலை இறுதி வரையிலான காலகட்டத்தில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் 500 கோடி முறைக்கு மேல் பெண்கள் இலவசமாக பயணித்துள்ளனர். அந்த வகையில் சக்தி திட்டம் கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. இந்த பேருந்துகளில் தினமும் 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பயணிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சித்ரதுர்கா ரேணுகாசாமி கொலை வழக்கில் நடிகர் தர்ஷன் உள்ளிட்ட 7 பேரை வெவ்வேறு சிறைகளுக்கு மாற்றக் கோரும் மனு மீதான விசாரணை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கில் நடிகர் தர்ஷன் உள்ளிட்டோரின் ஜாமீனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததை அடுத்து அனைவரும் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்களை வெவ்வேறு சிறைகளுக்கு மாற்றக் கோரி அரசு தரப்பு தாக்கல் செய்த மனு குறித்து தர்ஷன் தரப்பிடம் விளக்கம் கேட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூருவில் தெருநாய் கடிக்கு உள்ளான 4 வயது சிறுமி ராபிஸ் நோய் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். கடந்த ஏப்ரல் மாதம் பெங்களூரு தரவணகரை பகுதியில் தனது வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி காதிரா பானுவை முகம் உட்பட பல பகுதிகளில் தெருநாய் கடித்தது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சிறுமிக்கு ராபிஸ் நோய் ஏற்பட்டது. குடும்பத்தினர் 10 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்தும் பல மாதங்களாக சிகிச்சை அளித்தும் பலனளிக்காமல் சிறுமி காதிரா பானு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பரிதாபமாக உயிரிழந்தார். போர் நிறுத்தம் தொடர்பான ரஷ்ய யுக்ரைன் அதிபர்களின் பேச்சுவார்த்தையை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடத்தலாம் என பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் கூறியுள்ளார். போர் நிறுத்தம் குறித்து யுக்ரைன் பிரதிநிதிகளுடன் தானும் பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மரும் மேற்கொண்ட பேச உள்ளதாகவும் மேக்ரான் தெரிவித்துள்ளார். முன்னதாக போர் நிறுத்தம் குறித்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடனும் ஐரோப்பிய தலைவர்களுடனும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடத்திய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. புதினும் ஜெலன்ஸ்கியும் நேருக்கு நேர் பேச ஏற்பாடு செய்ய உள்ளதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்திர மகோற்சவத்தின் 22ஆம் நாள் திருவிழாவான மாம்பழ திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விநாயகரும் முருகப்பெருமானும் வெள்ளி வீதி உலா வந்தனர். அப்போது முருகப்பெருமான் தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பின்னர் சிவபெருமானையும் உமாதேவியையும் விநாயகர் சுற்றி வந்து மாம்பழத்தை பெற்றதால் முருகப்பெருமான் ஆண்டி கோலம் பூண்டதை நினைவுபடுத்தும் வகையில் உற்சவர் கந்தசுவாமிக்கு நகைகள் களையப்பட்டு ஆண்டி வேடம் அணிவிக்கப்பட்டு வெளி வீதி உலா நடத்தப்பட்டது. நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி வெண்பஞ்சு மேகக்கூட்டம் அல்ல. ஸ்பெயினில் பற்றி எரியும் காட்டு தீயிலிருந்து விண்ணை நோக்கி எழுந்த வெண்புகை மண்டலம்தான் இது. நடப்பாண்டில் மட்டும் காட்டு தீக்கு 8 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான வனப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் அரசாங்கம் கவலை தெரிவித்துள்ளது. அந்த அளவிற்கு கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனையாக காட்டு தீ உருவாகியுள்ளது. அதன் வீரியத்தை தான் இந்த காட்சிகள் உணர்த்துகின்றன. மேக வெடிப்பால் பாதிக்கப்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளால் பாகிஸ்தானின் புனர் மாவட்டம் உருக்குலைந்து கிடக்கிறது. இடிந்த வீடுகள், சிதறிய பாறைகள், குப்பைகளால் நிரம்பிய தெருக்கள் என மக்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற நகரமாக மாறியுள்ளது. மீட்பு பணிகள் தொடர்ந்தாலும் அதற்கும் இடையூறாக உள்ளது கனமழை.
கடந்த 15ஆம் தேதி பெய்த அதி கனமழையில் 28 பெண்கள் 21 குழந்தைகள் உட்பட 340க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். கடந்த ஜூன் மாத இறுதியில் இருந்து மட்டும் மழை வெள்ளத்தில் சிக்கி 660 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை வாரியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பால்டிமோர் துறைமுகம் அருகே சரக்கு கப்பல் ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கப்பலில் இருந்து பெரும் தீப்புழம்புகள் வெளியாவது சமூக வலைதளங்களில் பரவும் வீடியோக்களில் தெளிவாக தெரிகிறது. MEW சஃபயர் என்று அடையாளம் காணப்பட்ட இந்த கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் தெரியவில்லை. கப்பலில் இருந்த 23 ஊழியர்களும் பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்புத் துறையினர் மற்றும் கடலோர காவல் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நைஜீரியாவில் குரங்கம்மை பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் ஒன்றான கடுனாவில் தடுப்பூசி செலுத்தும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. வைரஸ் பரவல் மற்றும் பாதிப்பை கட்டுப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முகாம்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்கின்றனர். 2 தவணை தடுப்பூசியையும் மக்கள் தவறாமல் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வும் நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சூரியகுமார் யாதவ், தேர்வுக்குழு தலைவர் அகர்கர் ஆகியோர் இணைந்து அணியை அறிவித்தனர். இளம் நாயகன் சுப்மன் கில் துணை கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். காயம் காரணமாக ஓய்வில் இருந்த வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளார். சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங் ஆகியோருக்கு அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஜெய்ஸ்வாலுக்கு அணியில் இடமளிக்கப்படவில்லை.